10 லட்சம் ரூபாய் கேமராவுக்கு ஆசைப்பட்டு ஒரு அப்பாவி இளைஞரின் உயிரை காவு வாங்கியுள்ளனர் கொலையாளிகள். அதாவது ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த 23 வயதாகக்கூடிய தொழில்முறை புகைப்பட கலைஞரை கேமராவுக்காக இருவர் கொலை செய்ததாக போலீசாரில் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பி சாய்பவன் கல்யாணை அழைத்த பிறகு புகைப்படம் எடுப்பதாக கூறி குற்றம் சாட்டப்பட்டவர் அவரை கொன்று அவரது கேமரா மற்றும் பிற உபகரணங்களை கொள்ளையடித்ததாகவும் தெரிவித்துள்ளனர். பிப்ரவரி 26 அன்று ரவுலப்பாளையம் அருகே டாக்டர் BR அம்பேத்கர் கோனசீமா மாவட்டம் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதே மாவட்டத்தில் உள்ள மூலஸ்தானத்தில் புகைப்பட கலைஞரின் உடலை அடக்கமும் செய்துள்ளனர். கல்யாணின் பெற்றோர் காணவில்லை என்று புகார் அளித்ததை அடுத்து பிப்ரவரி 29 அன்று விசாரணை மேற்கொண்ட விசாகப்பட்டினம் போலீசார் ஞாயிற்றுக்கிழமை வழக்கை முறியடித்து குற்றம் சாட்டப்பட்டவர்களை அவர்கள் புதைத்த இடத்திற்கு கொண்டு சென்ற பின்னர் உடலை தேடி கண்டுபிடித்தனர். விசாகப்பட்டினத்தில் உள்ள மதுரவாடாவில் வசிக்கும் கல்யாண் என்பவர் திருமணங்கள் மற்றும் பிற நிகழ்வுகளுக்கு புகைப்படம் எடுப்பது, வீடியோ எடுப்பது போன்றவற்றை செய்து வந்துள்ளார். முக்கிய குற்றவாளியான சண்முகம் அவரை ரவுலப்பாலத்திற்கு புகைப்படம் எடுப்பதற்காக அழைத்துள்ளார். மேலும் கல்யாண் தனது கேமரா மற்றும் பிற உபகரணங்களுடன் பிப்ரவரி 26 அன்று புறப்பட்டுள்ளார். ராஜமகேந்திரவரம் ரயில் நிலையம் வந்தடைந்த அவரை சண்முகனும் அவரது நண்பரும் காரில் ஏற்றி சென்றனர். அவர்கள் திட்டமிட்டபடி ரவுலபாளையம் அருகே அவரை தாக்கி கழுத்தை நெரித்து கொன்றுள்ளனர். பின்னர் அவர்கள் உடலை வெறிச்சோடிய இடத்தில் புதைத்து கேமரா மற்றும் பிற உபகரணங்களை எடுத்தும் சென்றுள்ளனர். 3 நாட்கள் ஆகியும் கல்யாண் வீடு திரும்பாததால் அவரது மொபைல் கிடைக்காததால் அவரது பெற்றோர் விசாகப்பட்டினத்தில் உள்ள BM பாலம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளனர். அழைப்பு தவறுகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணைக்காக சண்முகனை அழைத்து சென்றனர். கல்யாணின் கேமராவுக்காக நண்பர் ஒருவரின் உதவியுடன் குற்றத்தை செய்ததாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். அந்த கேமராவின் மதிப்பு 10 லட்சம் எனவும் சொல்லப்படுகிறது. 10 லட்சம் கேமராவுக்காக ஒரு அப்பாவி 21 வயதாகக்கூடிய இளைஞரின் உயிரை கொலை செய்துள்ளனர் கொலையாளிகள்.